கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நாம் நிகழ்ச்சியில் 26ஆம் பாகத்தில் இருக்கிற சிந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னால் 2 பாடல்களை பார்க்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், நான் ஆண்டவரை போற்றுவேன். ஆமென். கர்த்தருடைய நம்மளுடைய செயல்கள் நம்ம நல்ல காரியம் செஞ்சுருக்காரு, நிறைய நன்மை செய்கிறாரு. கர்த்தருக்கு நம்ம காலம்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். மத்திய செய்யாது நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக எஸ் பண்ண நன்றி சொல்லுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை நினைத்து தான். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நல்ல வார்த்தையை நீ கொடுத்துருக்காரு. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, அநேக நாட்கள், நீடித்த நாட்கள் அநேக நாட்கள், அதாவது ரொம்ப நாட்கள், மாசங்கள், வருஷங்கள், அவன் லைஃப் ஃபுல்லா நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படின்னா என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் இயேசுப்பாவுடைய செய்த அற்புதங்கள், இயேசுப்பா செய்த மகிமை, இயேசுப்பா செய்ய போற இனிமேல் செய்ய போகிற அடையாளங்கள், நிறைய காரியங்களை இயேசுப்பா உங்களுக்கு காட்ட போறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மனசோட நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இயேசுப்பா வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இயேசுப்பா நீங்க இருக்க பற்றிக்கும் போது இயேசுப்பா உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள், நல்ல வெற்றி காரியங்களை செய்ய போறாரு. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கிற என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பெரியவா நீங்க கர்த்தருடைய செயலை நம்முடைய செய்ய முடியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென்.